வணக்கம் மக்களே, இது ட்ரிபிள் சி என்டர்டைன்மெண்ட்ஸ். நான் உங்கள் லூனா. இந்த இதுதான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எனக்கு பிடிச்ச ட்ராமாலேருந்து ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ராமாவை சூஸ் பண்ணேன். தேம்போ ஹார்ட் ஸ்கிப்ஸ் எ பீட்டு. இது எபிசோடில் இது சின்ன ஒரு ப்ரிவ்யூ மட்டும்தான். ஸோ இந்த எபிசோடு இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பொறுத்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நான் ட்ராமாவும் போடுறேன். இல்லை ஒரு வேளை இந்த இது ஏற்கனவே இருக்குது, தமிழில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவில் மாஸ் அப்படிங்கிற ஒரு பாய் பேண்ட் இருக்கும். ஸோ அந்த பாய் பேண்டில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. தேம், ஜூன், பேப்பர், டீலன், நானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 5 பேரில் தேம் அப்படிங்கிறவன் தான் லீடர். ஸோ இந்த பாய் பேண்ட் டிஸ்பேண்ட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அவங்களோட லாஸ்ட் கான்செப்ட் இன்னொரு 3 மாதத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த கம்பெனிக்குள்ளே ஒன்னர் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பாய்ஸ் பேண்டை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவார். ஸோ அவர் தான் இந்த கதையவே ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ண போகிறாருன்னு சொல்லாமே. ஸோ அவர் உள்ளே இந்த பாய்ஸ் பேண்டோடைய லாஸ்ட் கான்செப்டுக்கான பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் எடுக்கிறதுக்காக வருவார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தேமை பார்ப்பார். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். நம்ம தேம் என்ன நினச்சிக்குவாருன்னா, ஒரு ஃபேன். இவங்க ஏற்கனவே ஒரு கான்செப்டில் தேம் இவங்க ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துருப்பாரு. ஸோ அதனால் தேம் என்ன நினச்சிக்குவாருன்னா, இவன் ஒரு ஃபேன், இவன் கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஃபேன்ஸ்க்கு லீக் அவுட் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவார். பட் ஆனால் நம்ம ரொம்பவே ஒரு காமான டைப். ஸோ அவர் பொறுமையாக தேம்கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், நீ போய் சொல்லிவிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டார். நீ போய் வேணால் சொல்லிக்கோ, நீயே உன் பேண்டை கைவிட்டு போக போகிற, இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, உனக்கு என்ன வழி தெரியும், இந்த மாதிரி விட்டுட்டு போகிறவங்களோட வழி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேம் ட்ரிகர் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிடுவார். ஸோ பட் நம்ம தேம் கோவம்லாம் பட மாட்டார். ஏன்னா அவருக்குமே அதுதான் உண்மை. நம்ம பேண்டில் இருக்க மற்ற நம்பர்ஸை விட்டுட்டு நம்ம கொரியா போக போகிறோம். ஆக்சுவலி இவர் வேணும்லாம் கொரியாவுக்கு போகணுங்கிற முடிவு எடுத்திருக்க மாட்டார். இவங்க பேண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நிறையா லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவங்க கம்பெனியோட சிஇஓ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க தேமோட. இந்த மாதிரி நீ தனியாக பாட்டு பாடி ரிலீஸ் பண்ண, அதில் வரக்கூடிய காசை வச்சு உன் பேண்டை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராக்டில் நம்ம தேம்கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க. நம்ம தேம் நம்ம பேண்டுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. கடைசியில் அது ஒரு பெரிய கடனில் முடியவும் இந்த சிஇஓ என்ன பண்ணுவாங்க, நீ கொரியாவில் போய் பாட்டு பாடு, நீ கொரியாவுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், இந்த பேண்டை நான் கலைக்க போகிறேன், இது ஏற்கனவே ரொம்ப நஷ்டத்தில் தான் போகுது. ஆனால் அந்த அம்மா சொல்கிற அளவுக்குலாம் அந்த பேண்ட் ஒன்றும் நஷ்டத்துலலாம் போகாது. ஆனால் அந்த அம்மா தேமை தனியாக பாட வைக்கணும், கொரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட கம்பெனி கொஞ்சம் பெருசாக தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேமை அங்கே அமுச்சு விடுறதுல குறியாக இருப்பாங்க. ஸோ அதனால அந்த அம்மா பண்ண சூழ்ச்சிகள் தான் அந்த பேண்ட் கடைசியில் டிஸ்பேண்ட் ஆகிற நிலமையிலாயிரும். ஸோ இது நம்பர்ஸ்குள்ளேயே இது ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகும். தேம் அவனோட பாப்புலாரிட்டிக்காக நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி மற்ற எல்லா மெம்பர்ஸுமே நினச்சிக்குவாங்க. ஸோ பேண்ட் டிஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்களுக்கு என்ன வருமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பேண்டே பிரிஞ்சு போய் தனித்தனியாக போகிற நிலைமைக்கு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தேம்கிட்ட நீ தானே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற, உனக்கு என்ன கஷ்டம் தெரியும், இங்கே விட்டுட்டு இருக்கிறவங்களோட இந்த கஷ்டம் கடைசியில் கை விட்டுட்டு நிற்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும், நீ பாட்டுக்கு கொரியாவில் சந்தோஷமாக போயிடுவேன், இங்கே இருக்க உன் நம்பர்ஸை பற்றி யோசியா அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவார். ஸோ நம்ம தேமுக்குமே அப்புறம் புரியும். அப்புறம் ஒவ்வொரு நம்பர்ஸையாக பார்த்து ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயே பேசி ஸோ அவங்க பேண்டை திரும்பியுமே ஒன்று சேர்த்துருவார். இந்த விஷயம் அந்த ஒன்னர் என்டர்டைன்மெண்ட்டோட சிஇஓவுக்கு தெரிஞ்சோடனே அவங்க இந்த பேண்டை கலைக்கணும், தேம் கண்டிப்பாக கொரியாவுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அந்த அம்மா உறுதியாகவே இருக்கும். ஸோ அதனால் அந்த அம்மா டிசைனான ப்ராப்ளம்லாம் நம்ம பாய் பேண்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம பாய் பேண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட ஒற்றுமை, யூனிட்டி ஸ்ட்ரென்த்துலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியுமோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய அவங்களோட லவ் ஸ்டோரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ ஆக்சுவலி இந்த டேரக்டர் இதில் நான் பாராட்டியே ஆகணும். அவங்க ஒவ்வொரு சீனுமே அப்படி வச்சுருப்பாங்க தேம்போக்கு. ஸோ இந்த ட்ராமா பார்க்கல தெளிவாகவே தெரியும். ஸோ நீங்கள் இது பார்க்கலாம். நான் 5 out of 5 ரேட்டிங்ஸே தருவேன். ஸோ அதுக்கான ப்ரிவ்யூன்னு கூட சொல்லலாமே. இதில் ஒவ்வொரு ஃபேன்ஸ், ஐடல்ஸ், அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்க லவ் பண்ணுறதுனால
ஃபேன்ஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் 2 வகையான ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க, ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் எல்லாமே போக போக இந்த கதையில் வந்து தெரியும். சரி, நம்ம கதையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்க்கலாமே. ஸோ இந்த மாதிரி டிசைனாக ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து லவ். ஸோ இந்த லவ்வில் வந்து நம்ம தேன் வந்து போவை லவ் பண்ணுவார். ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து நார்மலாக மீடியமாக எப்படிலாம் சீக்ரெட்டாக செய்யணுமோ, 5 மீட்டர் டிஸ்டன்ஸு, பப்ளிக்கில் இருக்கப்போ 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் போட்டு இவங்களோட லவ் ஸ்டோரியுமே டெவலப் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த பேண்டில் நான் பெப்பர்னு ஒரு நம்பர் சொன்னேன்ல, ஸோ அவருமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஸோ அவங்களுமே ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஐடல், ஒரு ஆர்டிஸ்ட். நார்மல் ஒரு பர்சன் ஒரு ஐடல் லவ் ஸ்டோரினாலே பேக் ஃபயர் அதிகமாக தான் இருக்கும். சில ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஐடல், இவங்க 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிஏ வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணி இந்த பேண்டோடைய பாப்புலாரிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஐடல், ஒரு ஆர்டிஸ்ட்டோட லவ் ஸ்டோரி வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் 2 சைடு ஃபேன்ஸுக்குள்ளே சண்டை நடக்கும். அண்ட் 2 சைடு ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்களை எதிர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வரதுனால பேண்டுக்கு வந்து பாப்புலாரிட்டி கம்மியாகும். ஸோ இந்த பேண்டு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் என்ன முடிவு பண்ணுவார்னா, இந்த மாதிரி நாங்கள் 2 பேருமே ஒரு லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் ஆனால் நாங்கள் இப்போ லவ் பண்ணலை, நாங்கள் பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் வந்து பேண்டுக்காக முடிவு எடுத்து சொல்லிடுவார் ப்ரெஸ் மீட்டில். பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு இவர் சொல்லியிருக்க மாட்டார். இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுமே ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பெப்பர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு என்னோடய ஆக்டிங் கரியர் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஆக்டிங் தான் முக்கியம், நம்ம லவ்வுக்காக என்னோடய இத்தனை வருஷம் உழைப்பை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பெப்பர்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ பெப்பருமே அது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம போய் அந்த ஆக்டர்ஸ்கிட்ட பேசுவாங்க. ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்க, பெப்பர் ரொம்ப நல்லவரே, ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியும் பெப்பர் வந்து இந்த பேண்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியும், என் ஆக்டிங் கரியரோட ஆனால் அவன் பட்ட கஷ்டம் அதிகம். ஸோ இப்போ அவங்க பட்டுட்ருக்க கஷ்டமும் அதிகம், அதில் நானும் ஒரு பேர்டனாக போய் அங்கே இருக்கணுங்கிற வேண்டாம், அதனால தான் நான் அதை முடிவு பண்ணி வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது போக்குமே ஒரு யோசனையாக இருக்கும். ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி வந்து நின்றுவோமா, ஒருவேளை நம்மளோட விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு அதிகமாக அதில் வந்து ஏதாச்சும் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி போகலாம் அந்த ஒரு யோசனை உள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இவங்க இந்த இதையும் இது பண்ணிட்டு அடுத்ததுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி பல பிரச்சனைகள் வரும். இவங்களோட சாங்கை வந்து அந்த சிஇஓ காப்பி பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே இன்னொரு சாங்கை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ப்ளேலிஸ்ட்டில் டாப்பில் வர முடியும். அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்படி ஒரு கட்டாயத்தில் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர நேரத்தில் அந்த சிஇஓ என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம போவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ லவ் பண்ணிகிட்ருக்க தானே தேமை, நீ இந்த மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸையும் நான் வந்து வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன், நீ ஒட்டுமொத்தமாக அவங்களோட கெரியர் 2 பேர்த்தோட கெரியர், அதாவது அந்த பாய் பேண்ட்ஸில் இருக்க எல்லா நபரோட கெரியர், தேமோட கெரியர், இந்த மாதிரி எல்லா கெரியரையுமே நீ க்ளோஸ் பண்ண போகிற, அதனால் நீ தேமை விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்து நம்ம போவுக்கு வந்து தருவாங்க. போவுமே நம்மளால் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேம்கிட்டேருந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த சீன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தேமுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் வந்து விட்டுட்டு போயிட மாட்டாங்களா. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம ஒர்க் லைஃப், அதாவது பாய் பேண்ட் அண்ட் லவ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்லேருந்து தான் அவர் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவார். பட் ஆனால் இப்படி வந்து நடுவில் விட்டுட்டு போனோடனே அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் வேறு வழியிலேயே சரி நம்ம பாய் பேண்டுக்காவது ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரல. திரும்பியுமே அந்த சிஏ வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய எனக்கு கடன் பட்டிருக்கீங்க, ஸோ அதனால் நான் இந்த பாய் பேண்டை நான் இருக்க விட போகிறதில்ல, டிஸ்பேண்ட் தான் பண்ண போகிறேன், அண்ட் உங்களோட லாஸ்ட் கான்செப்ட் நடக்க தான் போகுது, அதே மாதிரி நீங்கள் அதை பண்ண தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க வாய மூடிடுவாங்க. ஸோ அதனால் தேமுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருப்பார். இவ்வளோ தூரம் வந்தும் இப்படி ஆயிடுச்சே, இப்படி என்னோடய லவ்வும் போயிடுச்சு, பாய் பேண்டும் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சோகத்தில் அந்த கை விட்டுருவார். அவ்வளோதான், அந்த லாஸ்ட் கான்சர்ட்டை முடிச்சுட்டு நம்ம கொரியா போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடும். ஸோ ஆனால் அந்த பாய் நம்பர்ஸ் வந்து தேமோட கஷ்டத்தை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போக்கிட்ட போய் பேசுவாங்க. நீ ஏன் விட்டுட்டு போன அப்படின்ட்டு. நான் வேணும்னு விட்டுட்டு போகல, நான் வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் பிளானையே நம்ம சொல்லுவார். ஸோ அந்த லாஸ்ட் டே கான்செப்ட்லாம் அவங்களோட பிளான் படி எல்லாமே செஞ்சு நம்ம தேம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த பாய் பேண்டுமே
பாய் பேண்டுமே ஒன்றா சேர்ந்துரும். அண்ட் இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய வரும். இதுக்கு நடுவில் இவங்களோட குட்டி குட்டி ரொமான்ஸ் தான் இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போகுதோ, நம்ம ப்ரிவ்யூ ஒன்லைனர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் சொல்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு. என் ட்ராமா போய் பாருங்கள், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் வேணால் இதில் இருக்கக்கூடிய க்யூட் மூமெண்ட்ஸ், இவங்களோட ரொமான்டிக் மூமெண்ட்ஸ்லாம் வேணால் தனியாக எடுத்து ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். இவங்களுக்கான ஷார்ட்ஸுமே போடுறேன். அதெல்லாம் என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஷார்ட்ஸுமே பாருங்கள். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையுமே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு வந்து அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ், ட்ராமாஸ் ஏதாச்சும் ட்ராமா போடலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, அதனால் ஏதாச்சும் தவறு இருந்தால் மன்னிச்சு அண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you guys on another video. Bye bye.